என்ன சார் இன்னைக்கு திரைத்துறையில என்ன நடக்குது? நடப்பு தயாரிப்பாளர்னு ஒரு பக்கம் இருக்கிறான்றாங்க, தயாரிப்பாளர் ஒரு பக்கம், பெப்சி ஒரு பக்கம், நடிகர் சங்கம் ஒரு பக்கம். இதை விட முக்கியமானது யார் அந்த மேலிடம்? ஒரு குரூப் வந்து ஒரு தனி அமைப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு 2 சங்கமா மாறிடுச்சு. இது அல்லாம பாத்தீங்கன்னா கில்டு அப்படின்னு இன்னொரு சங்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் கிடையாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு 2 சங்கமா இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த திரைப்பட துறை சார்ந்த இவர்கள் கவலைப்படுவதை விட இவர்களுடைய இந்த தனிப்பட்ட ஈகோ, மோதல், சுய லாபம், சோ இது மேலோங்கி இருப்பதால் தான் இன்றைக்கு திரைத்துறைக்கே ஒரு சிக்கலான ஒரு சூழல் நிலவுவதற்கு இதுதான் அடிப்படையான காரணமா இருக்கு. தனுஷ் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கதிரேசன் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கும் போதே வெற்றிமாறன் இயக்கத்துல நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதை நம்பித்தான் நான் அட்வான்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் கேட்கும் போது அப்படி ஒரு கமிட்மெண்டே எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு, நான் இப்போதைக்கு உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது, அதனால அந்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தயாரிப்பாளர் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்க மாட்டேன்னுட்டாரு. இதுலயே சில வருடங்கள் கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தனுஷுடைய தரப்புடைய கோரிக்கையா இருக்கு. இன்றைக்கு தனுஷுடைய சம்பளம்ங்கிறது 50 கோடி. கதிரேசன் அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது அவருடைய சம்பளம்ங்கிறது 5 கோடி. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு 2-3 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 7 கோடி 8 கோடி சம்பளத்துக்கு உடன்பட்டு எனக்கு கால் ஷீட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா தனுஷ் என்னன்னா, இன்றைய என் மார்க்கெட்டுக்கு ஏத்த சம்பளத்தை கொடுங்க, டேட்டு தர்றேன்னு சொல்றாரு. சோ இதுதான் இவர்களுக்குள்ள அடிப்படையான பிரச்சனை. இப்ப தனுஷ் என்ன சொல்றாரு, நான் வாங்கினது 2 கோடி, அது எப்படி கூடுதலாக 16 கோடி கொடுக்க முடியும் அப்படின்னு தனுஷ் கேட்கிறாரு. சோ இதுதான் இவர்கள் 2 பேருக்குமான பிரச்சனை. இந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, நடிகருக்கு வந்து ஒரு ரெட் கார்டு அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை கையில் எடுப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஹீரோவை வச்சு இனி யாருமே படம் எடுக்க கூடாது, அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த விவகாரத்தில் தனுஷுக்கும் அதே மாதிரியான ஒரு நெருக்கடி வரும்போது தனுஷ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாரு. டான் பிக்சர்ஸ் யார் அப்படின்னா, உதயநிதிக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் அதனுடைய தயாரிப்பாளர். டான் பிக்சர்ஸுக்கு தனுஷ் டேட் கொடுத்த உடனே ரெட் ஜெயின் நிறுவனம் உள்ள புகுந்து தனுஷை வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலிடம் என்பது உதயநிதியை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். ஓகே, எப்படி தனுஷை காப்பாற்றுறதுக்கு உதயநிதி என்ன செய்தாரு? இப்ப அந்த கவுன்சிலால பாத்தீங்கன்னா தனுஷை வந்து எதுவுமே பண்ண முடியாது. சோ அதுதான் யதார்த்தம். ஆனா இவர் டான் பிக்சர்ஸுக்கு டேட் கொடுத்ததுனால இதே பெப்சியின் ஒத்துழைப்போடு அந்த இட்லி கடைங்கிற படத்தையே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. டான் பிக்சர்ஸுக்கு இவர் டேட்டு கொடுக்காம வேறொரு நிறுவனத்துக்கு கொடுத்திருந்தால் ஒரு நாள் கூட படப்பிடிப்பு நடந்திருக்காது. இதே பெப்சிய கையில வச்சுக்கிட்டு தனுஷ் படத்தையே நிறுத்தி இருக்கும் தயாரிப்பாளர் சங்கம். ஆனா உதயநிதியினுடைய ஆதரவு பெற்ற ஒரு பட நிறுவனத்துக்கு இவர் டேட்டு கொடுத்ததால இவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியல. ஓப்பனா ஆளும் கட்சி இந்த துறையை வந்து கட்டுப்படுத்துது, இல்லைன்னா தன்னுள்ள வச்சிருக்குது, இல்லைன்னா இதுல டாமினேட் பண்ணுது, தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது, அப்படி புரிஞ்சுக்கலாமா இதை? நிச்சயமாக அதுல எந்த மாற்றமே இல்லை. திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும் இந்த திரையுலகம் பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியோடு மிக மிக நெருக்கமா இருப்பாங்க. சொல்ல போனா அவர்களுடைய கண்ணசைவின்படிதான் இவர்களுடைய இயக்கமே இருக்கும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த கம்பெனில இருந்து விலகிட்டாரு. இப்ப பெரிய படங்கள்லாம் அவங்க பண்றது இல்ல. அஜித் படம், இப்ப சிவகார்த்திகேயன் படம்லாம் வேற இந்த டான் பிக்சர்ஸ் இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, டான் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க, ரெட் ஜெயின் நிறுவனம்ங்கிறது விநியோகம் பண்றாங்க. ரெட் ஜெயினுடைய தயாரிப்பை தான் நிறுத்தியிருக்காங்க. உதயநிதி அவர்களை அழைத்து வந்து தமிழக முதல்வர் வந்து ஏதோ ஒரு வார்ன் பண்ணதா ஒரு செய்தி நான் படித்தேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் இன்னைக்கு திரைத்துறையில என்ன நடக்குது? நடப்பு தயாரிப்பாளர்னு ஒரு பக்கம் இருக்கிறான்றாங்க, தயாரிப்பாளர் ஒரு பக்கம், பெப்சி ஒரு பக்கம், நடிகர் சங்கம் ஒரு பக்கம். இதை விட முக்கியமானது யார் அந்த மேலிடம், யார் அந்த சார் மாதிரி யார் அந்த மேலிடம், என்ன நடக்குது, என்ன ஒரே பரபரப்பா திரைத்துறை மாறி இருக்கு, என்ன நடக்குது சார்? இல்ல, பொதுவாகவே திரைத்துறையில இன்றைக்கு நேற்றாக இல்ல, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா, இப்ப திரையுலக அமைப்புகள் அது தான் சார்ந்த திரைத்துறைக்கு விசுவாசமா இருக்கணும், அந்த திரைத்துறையினுடைய வளர்ச்சி எதிர்காலம் குறித்து கவலைப்படணும், அதற்காக பாடுபடணும். அப்படிங்கிறத தாண்டி இந்த அமைப்புகள் வந்து எல்லா காலத்திலையுமே ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக ஆளுங்கட்சி நினைப்பதை செய்து முடிப்பவர்களாகத்தான் காலங்காலமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்பவும் அது மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நடந்த ஒரு பெரிய
மாற்றம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருந்தது. அதாவது ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சங்கம். அது ஒரு கட்டத்துல நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து ஒரு தனி அமைப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு 2 சங்கமா மாறிடுச்சு. இது அல்லாம பாத்தீங்கன்னா கில்டு அப்படின்னு இன்னொரு சங்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் கிடையாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு 2 சங்கமா இன்னைக்கு மாறிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரையுலகம் குறித்து இந்த திரைப்பட துறை சார்ந்த இவர்கள் கவலைப்படுவதை விட இவர்களுடைய இந்த தனிப்பட்ட ஈகோ, மோதல், சுய லாபம், சோ இது மேலோங்கி இருப்பதால் தான் இன்றைக்கு திரைத்துறைக்கே ஒரு சிக்கலான ஒரு சூழல் நிலவுவதற்கு இதுதான் அடிப்படையான காரணமா இருக்கு. இப்ப இந்த தனுஷோட பிரச்சனையில தான் துவக்க புள்ளின்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒன்பழையன்னா நம்ம வந்து பேசலாம் சார். இல்ல, ஆக்சுவலி தனுஷுடைய பிரச்சனை மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால வந்து சிம்புவுடைய பிரச்சனை தான் முக்கியமா இருந்தது. அது சிம்புவுடைய பிரச்சனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்ப தனுஷுடைய பிரச்சனை வந்து முன்னால வந்திருக்கு. ஆக்சுவலி தனுஷுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கிற 5 ஸ்டார் கதிரேசன், அவர் வந்து பல வருடங்களுக்கு முன்பு தனுஷை வச்சு நையாண்டின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போகல, அதுல அவருக்கு ஒரு பெரிய நஷ்டம். சோ அந்த நேரத்துல மீண்டும் வந்து அவர் தனுஷ் கிட்ட கால் ஷீட் கேட்கிறாரு. அதுக்கு வந்து தனுஷ் வந்து உடன்பட்டு ஒரு தொகையை வந்து அவர் அட்வான்ஸா வாங்கிக்கிறாரு. சோ அவர் என்னன்னா அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கப்படல. அதுக்கு கதிரேசன் சைட்ல சொல்லப்படுகிற காரணம் என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து அடுத்தடுத்த படங்களை வந்து கமிட் பண்ணிட்டு எனக்கு டேட் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டாருங்கிறது கதிரேசனுடைய தரப்பா இருக்கு. தனுஷ் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கதிரேசன் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கும் போதே வெற்றிமாறன் இயக்கத்துல நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதை நம்பித்தான் நான் அட்வான்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் கேட்கும் போது அப்படி ஒரு கமிட்மெண்டே எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு, நான் இப்போதைக்கு உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது, அதனால அந்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தயாரிப்பாளர் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்க மாட்டேன்னுட்டாரு. இதுலயே சில வருடங்கள் கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தனுஷுடைய தரப்புடைய கோரிக்கையா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கதிரேசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க கால் ஷீட் கொடுங்க, ஆனா பழைய சம்பளத்துக்கு, அதாவது இன்றைக்கு தனுஷுடைய சம்பளம்ங்கிறது 50 கோடி, கதிரேசன் அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது அவருடைய சம்பளம்ங்கிறது 5 கோடி. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு 2-3 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 7 கோடி 8 கோடி சம்பளத்துக்கு உடன்பட்டு எனக்கு கால் ஷீட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா தனுஷ் என்னன்னா, இன்றைய என் மார்க்கெட்டுக்கு ஏத்த சம்பளத்தை கொடுங்க, டேட்டு தர்றேன்னு சொல்றாரு. சோ இதுதான் இவர்களுக்குள்ள அடிப்படையான பிரச்சனை. இந்த பிரச்சனையில தனுஷ் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உங்களுக்கு டேட்டு தரமாட்டேன் அப்படிங்கிறத ஒரு உறுதியா சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா, வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடுறது அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது தனுஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வாங்கின 2 கோடியை திருப்பி தந்துடுறேன், அதே நேரம் அதுக்கு வட்டியாக சில கோடிகள், அதிகபட்சமாக ஒரு 5 கோடி தருவதற்கு அவர் தயாரா இருக்காரு. ஆனா 5 ஸ்டார் கதிரேசன் என்ன சொல்றாருன்னா, நான் இதை வந்து கந்து வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்த பணம் இன்றைய தேதிக்கு வந்து அது ஒரு 18 கோடி வரைக்கும் வந்துருச்சு, அதனால 18 கோடி எனக்கு திருப்பி கொடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. இப்ப தனுஷ் என்ன சொல்றாரு, நான் வாங்கினது 2 கோடி, அது எப்படி கூடுதலாக 16 கோடி கொடுக்க முடியும் அப்படின்னு தனுஷ் கேட்கிறாரு. சோ இதுதான் இவர்கள் 2 பேருக்குமான பிரச்சனை. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் பிரச்சனை வரும்போது இந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, நடிகருக்கு வந்து ஒரு ரெட் கார்டு அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை கையில் எடுப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஹீரோவை வச்சு இனி யாருமே படம் எடுக்க கூடாது, அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த விவகாரத்தில் தனுஷுக்கும் அதே மாதிரியான ஒரு நெருக்கடி வரும்போது தனுஷ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாரு. டான் பிக்சர்ஸ் யார் அப்படின்னா, உதயநிதிக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் அதனுடைய தயாரிப்பாளர். இப்ப டான் பிக்சர்ஸுக்கு தனுஷ் டேட் கொடுத்த உடனே ரெட் ஜெயின் நிறுவனம் உள்ள புகுந்து தனுஷை வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுதான் பிரச்சனை. நீங்க ஆரம்பத்தில் கேள்வி கேட்ட அந்த மேலிடம் என்பது உதயநிதியை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். ஓகே, எப்படி தனுஷை காப்பாற்றுறதுக்கு உதயநிதி என்ன செய்தாரு? இல்ல இப்ப உதயநிதி அல்லது உதயநிதிக்கு வேண்டியப்பட்ட ஒரு நபருக்கு இவர் டேட்டு கொடுத்துட்டா, இப்ப அந்த கவுன்சிலால பாத்தீங்கன்னா தனுஷை வந்து எதுவுமே பண்ண முடியாது. சோ அதுதான் யதார்த்தம். சோ அந்த அடிப்படையில் தான் தனுஷுக்கு ரெட் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் சொல்லுது. ஆனா இவர் டான் பிக்சர்ஸுக்கு டேட்டு கொடுத்ததுனால இதே பெப்சியின் ஒத்துழைப்போடு அந்த இட்லி கடைங்கிற படத்தையே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதே
டான் பிக்சர்ஸுக்கு இவர் டேட்டு கொடுக்காம வேறொரு நிறுவனத்துக்கு கொடுத்திருந்தால் ஒரு நாள் கூட படப்பிடிப்பு நடந்திருக்காது. இதே பெப்சிய கையில வச்சுக்கிட்டு தனுஷ் படத்தையே நிறுத்தி இருக்கும் தயாரிப்பாளர் சங்கம். ஆனா உதயநிதியினுடைய ஆதரவு பெற்ற ஒரு பட நிறுவனத்துக்கு இவர் டேட்டு கொடுத்ததால இவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியல. இதுதான் இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஓப்பனா ஆளும் கட்சி இந்த இந்த துறையை வந்து கட்டுப்படுத்துது, இல்லைன்னா தன்னுள்ள வச்சிருக்குது, இல்லைன்னா இதுல டாமினேட் பண்ணுது, தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது, அப்படி புரிஞ்சுக்கலாமா இதை? நிச்சயமாக அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரையுலக அமைப்புகள் ஆளுங்கட்சியினுடைய அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதே நேரம் அது திமுகவுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இவர்கள் அதிமுகவின் அடிமையாக இருப்பார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் அடிமையாக இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி, அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அல்லது நாம் எதை செய்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்களோ அதை செய்வதற்கு இவங்க ஆர்வம் காட்டுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு காவிரி பிரச்சனை நடக்குது, அல்லது இலங்கை தமிழருக்கான ஒரு பிரச்சனை நடக்குது, அல்லது பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசோடு ஏதோ ஒரு முரண்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது முதல்ல முந்திக்கிட்டு வந்து போராட்டமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ அறிவிப்பது யார் அப்படின்னா அந்த சினிமாக்காரங்க தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, காவிரி பிரச்சனைக்காக நாம உண்ணாவிரதம் இருந்தா காவிரி தண்ணி கிடைக்குதோ இல்லையோ ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் சந்தோஷப்படுவாங்க, அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். சோ இதுதான் காலம் காலமாகவே இந்த திரைப்பட அமைப்புகளுடைய குறிக்கோளா இருக்கு. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு பக்கம் பட விநியோகத்தில் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தினுடைய ஆதிக்கம் வந்தது, இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியின் அடிமையாக இருந்து பழக்கப்பட்ட இவர்கள் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு கூஜா தூக்குற வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள ரெண்டு இப்போ வந்து அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளும் இல்லை இந்த திரைப்பட சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அவங்கள வந்து குளிரூட்டக்கூடிய வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து நல்ல கூல் மூடில் வச்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் கட்சிகள் இப்போ அதிமுக பீரியடில் ஐ திங்க் Cloud9 ஐ மீன் ஜாஸ் பிக்சர்ஸ்ன்றது ஒரு நிறுவனம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அதிமுகவில் யாரெல்லாம் டாமினேட் பண்ணா திமுகவில் எப்படி டாமினேட் பண்ணுது? ரெண்டு கட்சிகளும் இந்த திரைத்துறையை தனக்காக பயன்படுத்திக்கிறதுல என்ன வித்தியாசம், இல்லைன்னா என்ன ஒற்றுமை சார்? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த திரையுலகத்தை தங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும் இந்த திரையுலகம் பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியோடு மிக மிக நெருக்கமா இருப்பாங்க. சொல்ல போனா அவர்களுடைய கண்ணசைவின்படிதான் இவர்களுடைய இயக்கமே இருக்கும். ஆனா அதிமுக ஆட்சி நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. அதே நேரம் அதிமுகவை சேர்ந்த திரையுலக பிரபலங்கள், இப்ப உதாரணத்துக்கு ஆர்.வி. உதயகுமார் போன்றவர்கள் நினைப்பதை விரும்புவதை இந்த திரையுலகத்தினர் செஞ்சு முடிப்பாங்க. அப்படித்தான் இருக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே அவர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய விருப்பத்தின்படி நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வழக்கமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு முரளி ராமசாமி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரா இருக்காரு. அவரு ராமநாராயணனுடைய மகன். அவரும் ஒரு வகையில திமுக காரர் தான். அதனால திரையுலகம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. உடனே போய் உதயநிதிட்ட கேட்கறது, மு.க. ஸ்டாலினை பார்த்து அவர்கிட்ட கேட்கறது, அல்லது செண்பகமூர்த்தி ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் பணிபுரிகிற செண்பகமூர்த்தி கிட்ட கேட்கறது. சோ இந்த மாதிரி அவர்களிடம் கேட்டு அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் இவர்களுடைய செயலே இருக்கும். அதாவது திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும் இந்த திரையுலக அமைப்புகள் பாத்தீங்கன்னா கூடுதலாக அந்த ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கிற சூழல் வந்து ஏற்படும். அது இப்பவும் அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது சார் பிஸ்னஸ், இது வந்து ஒரு 10,000 கோடி 5,000 கோடியிலேருந்து ஒரு 10,000 கோடி புரள்கிற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் இந்த ஆட்சிகளின் போது எப்படி அந்த வர்த்தகம் அந்த தொழில் எப்படி நடக்குது? இப்போ ஒரு 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 ஈக்குவல் காம்படிஷன் மாதிரி இருக்கிறா, இல்லை மொனோபொலியா இருக்குதா, எப்படி இது மாறுது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பேசுவதற்கு முன்னால கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் திரைப்பட வியாபாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை நம்ம பேசணும். அப்படி பேசினாதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த திரைப்பட விநியோகம் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா விநியோக ஏரியா அப்படின்னு இருக்கு. திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், சென்னை, வடார்காடு, தென்னார்காடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்படிலாம் ஏரியாக்கள் இருக்கு.
கடந்த 10 ஆண்டுகள்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு குறுநில மன்னர் மாதிரி ஒரு விநியோகஸ்தர் இருப்பாரு. அவர் பார்வைக்கு ஒரு தூர பார்வைக்கு விநியோகஸ்தராக தெரிந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கையில வந்து ஒரு 50 தியேட்டர், 100 தியேட்டர், 75 தியேட்டர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு படம், ஒரு பெரிய படமோ, சின்ன படமோ வருது அப்படின்னா, அந்த ஏரியாவுல ரிலீஸ் பண்ற உரிமையை வந்து அந்த விநியோகஸ்தர் கேட்பாரு. அவர்கிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க படம் ரிலீஸ் ஆயிடும். ஆனா, அவர் குடுக்கிறது தான் கணக்கு. அது வந்து சரியான கணக்கா, பொய் கணக்கோ, அவர் என்ன கணக்கு தர்றாரோ, அதுதான் தயாரிப்பாளர் கைக்கே வரும். ஓகே. இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுலயுமே ஒவ்வொரு விநியோகஸ்தர் வந்து கொடி கட்டி பறந்தாங்க. அவங்க வந்து மோனோபோலியா இந்த 7, 8 பேரும் ஒண்ணா வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருந்தாங்க. சில பேர், சில தயாரிப்பாளர் என்னன்னா, இவர்களுக்கு படம் கொடுக்க விருப்பம் இல்லாம தன்னிச்சையா வேறொரு விநியோகஸ்தர் மூலமாக படத்தை வெளியிட முன் வந்தால், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற தியேட்டர்களை வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் தன்னிச்சையாக படத்தை ரிலீஸ் பண்ண வந்த தயாரிப்பாளருக்கு போதிய தியேட்டர் கிடைக்காமல் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். இதுதான் கடந்த 10 வருடங்களில் நடந்த உண்மை. அதல்லாம இவர்களிடமே படத்தை கொடுத்தால் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் சரியான கணக்கு வராது. அது மட்டும் இல்ல, அந்த தியேட்டரிக்கல் ஷேர் அப்படிங்கிறது தயாரிப்பாளர் கையில கிடைக்கிறதுக்கே ஒரு 6 மாசம், 7 மாசம், 1 வருடங்கள்லாம் ஆகும். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஆட்சி மாறி இப்ப ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இந்த விநியோகத்தை கையில எடுக்கிறாங்க. முன்ன எப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒருத்தர் இருந்தாரு. ஒரு 7, 8 பேர் தீர்மானித்ததை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வந்து விநியோகத்துக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தியேட்டர்களையுமே கண்ட்ரோல் பண்ற சக்தியா ரெட் ஜெயண்ட் நிறுவனம் மாறுறாங்க. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, 10 வருஷமா இந்த 7, 8 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்ச தயாரிப்பாளர்களுக்கு ரெட் ஜெயண்ட் வரவு வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது, ஒரு ரிலீஃபா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவா போய் நம்ம தொங்க வேண்டியது இல்லை. ஒருத்தவங்க கிட்டே படத்தை கொடுத்துட்டோம்னா நமக்கு சேஃபா கணக்கு வந்துடும் அப்படின்ட்டு இவர்களே ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை தேடி போனாங்க. அந்த காலகட்டத்தில் ரெட் ஜெயண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பயங்கர டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, படம் ரிலீஸ் ஆகி 30 நாட்களுக்குள்ள அந்த தயாரிப்பாளர்களுக்கு அவர்களுக்கான ஷேர் கிடைச்சது. அதனால தயாரிப்பாளர்களே ரெட் ஜெயண்டை தேடி போற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப கூட பல இன்டர்வியூல நான் சொன்னேன், ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வந்து சரியா தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கள் நம்ம விமர்சனம் பண்றது தேவையில்லைன்னா நான் சொல்லியிருக்கேன். ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த ரெட் ஜெயண்ட் போக்கிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்னன்னா, அவர்கள் மட்டுமே வந்து ஒரு சர்வாதிகார தனத்தோடு அந்த திரைப்பட விநியோகத்தை வந்து கையில் எடுத்து வேற யாரும் அந்த படத்தை நேரடியாகவோ அல்லது வேறு விநியோகஸ்தர் மூலமாகவோ படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா மாறுறாங்க. எப்படின்னா, இப்ப தியேட்டருக்காரங்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க அவருக்கு படம் கொடுக்காதீங்க, அந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்காதீங்க, அடுத்த வாரம் நான் ஒரு பெரிய படத்தை கொண்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை காட்டி எந்த தியேட்டர்காரர்களும் மற்றவர்களுடைய படங்களுக்கு வந்து தியேட்டர் கொடுக்காத ஒரு நிலைமையை இவங்க உருவாக்குனதா தயாரிப்பாளர்களை குற்றம் சுமத்துற சூழ்நிலை உருவானது. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தை இவங்க வாங்கி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அந்த தயாரிப்பாளர் உடன்படலை அப்படின்னா அதே நாள்ல இன்னொரு பெரிய படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனமே இறக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, விஜயுடைய படம் வருது, அந்த படத்துக்கு ஒரு 1000 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஹீரோடைய படத்தை இறக்கி இவங்க வந்து ஒரு 500 தியேட்டர் வந்து அந்த படத்துக்கு புக் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, விஜய் படத்துக்கு 1000 தியேட்டர் கிடைக்க வேண்டிய விஜய் படத்துக்கு 500 தியேட்டர் தான் கிடைக்கும். அதனால அந்த படத்தினுடைய வசூல் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும். சோ இந்த மாதிரி இடையூறுகளை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. சோ அந்த யதார்த்தத்தை நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும். அப்போ ஒரு டெமோக்ரஸி இங்கே இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து படம் வந்து என்ன சொல்றது ரிலீஸ் பண்றதுல எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்குதா? ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா திரையுலகில் வந்து எல்லா மட்டத்திலுமே பிரச்சனை இருக்கு. படம் எடுப்பதிலிருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவது வரை ஒவ்வொரு கட்டத்திலுமே தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க இருக்கிற அமைப்புகள், அது பெப்சியா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், ஆக்டிவ் ப்ரொடியூசர் சங்கமா இருக்கட்டும், இயக்குநர்கள் சங்கமா இருக்கட்டும், யாருமே இந்த தொழிலில் இருக்கிற இந்த சிக்கல்களை சரி பண்ணணும்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப ரெட் ஜெயண்ட்ங்கிற ஒரு நிறுவனம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடையூறாக, தயாரிப்பாளர்களுடைய படங்களை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடைக்கல்லாக
மாறி வர்றாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணணும்? ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். நீங்க இந்த மாதிரி எங்க தயாரிப்பாளர்களை சாகடிக்காதீங்க, அவங்கள வந்து சுதந்திரமா தொழில் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அதை சொல்லுகிற தைரியம் இங்க இருக்கிற அமைப்புகளுக்கு கிடையாது. சார், இப்ப ரெட் ஜெயண்ட்டுமே இங்க உள்ள ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன்ல அதுலயும் மெம்பரா தானே இருப்பாங்க. மெம்பரா தான் இருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கிற பவர்னு இருக்குல்ல, அந்த சக மெம்பர் கிட்ட பேசி சரி பண்றதுல என்ன பிரச்சனை? அதுதான் என்னன்னா, அந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனம் யாருடைய நிறுவனம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்ப யாரோ ஒரு எக்ஸ் உடைய நிறுவனம் இந்த மாதிரி வேலை செய்தால் நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, மற்ற அமைப்புகளும் அவரிடம் கேள்வி கேட்பாங்க. ஆனா இது உதயநிதியினுடைய நிறுவனமாக இருப்பதால் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். கேட்கிற தைரியம் இவர்களுக்கு இல்லை. இதுதான் உண்மை. அதே நேரம் ஆட்சி மாறி அதிமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஆட்சி காலத்தில் ரெட் ஜெயண்ட்ங்கிற ஒரு நிறுவனமே திரையுலகில் இயங்கவே இயங்காது. அந்த 5 வருடம் பாத்தீங்கன்னா அவங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்பயுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரசியலுங்கிறது வேறு, அதை தள்ளி வச்சுட்டு நாம வந்து சினிமாவில் இருக்கோம். சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை, ஒரு மிகப்பெரிய வியாபாரம். சோ அதுக்கு நேர்மையாக நாம் இருக்கணும் அப்படின்னு இங்க இருப்பவர்கள் யாரும் நினைப்பதில்லை. அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சார், இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ரெட் ஜெயண்ட் முன்னாடி நீங்கள் தொடக்கத்தில் மிகப்பெரிய படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கிரிட்டிசிசம் வந்த பிறகு நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த கம்பெனிலேருந்து விலகிட்டாரு. இப்போ பெரிய படங்கள்லாம் அவங்க பண்ணுறதில்ல. அஜித் படம், இப்போ சிவகார்த்திகேயன் படம்லாம் வேற இந்த டான் பிக்சர்ஸ் இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, டான் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ரெட் ஜெயண்ட் நிறுவனம்ங்கிறது விநியோகம் பண்றாங்க. ரெட் ஜெயனுடைய தயாரிப்பை தான் நிறுத்தியிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் கடைசியாக தயாரித்தது காதலிக்க நேரம் இல்லை. அது வந்து உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ண படம். அதை வந்து அவங்க பேனர்லயே தயாரிச்சாங்க. இப்ப தக்லைஃப்ங்கிற ஒரு படத்தை மணிரத்னத்தோடய தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கமல் ஸ்டாரோட தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த வதவதன்னு நிறைய படங்கள் தயாரிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு முறை உதயநிதி அவர்களை அழைத்து வந்து தமிழக முதல்வர் வந்து ஏதோ ஒரு வார்ன் பண்ணதா ஒரு செய்தி நான் படித்தேன். ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு பிறகுதான் இவர்கள் பட தயாரிப்பிலிருந்து ஒரு விலகி பட விநியோகத்துல வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பட விநியோகத்திலும் கூட ரெட் ஜெயண்ட் நிறுவனம் சில படங்களை வாங்கி வெளியிடுகிறது. இன்னொரு பக்கம் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற செண்பகமூர்த்தி அவர் பாத்தீங்கன்னா MSM பிலிம்ஸ் மாதிரி ஒரு பேனர் வச்சுட்டு அந்த பேனர் மூலமாகவும் படங்களை வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான எத்தனை பேனர் சார் இருக்கு இவங்களுடைய சைடுக்கு? எத்தனை பேனர்ஸ் இது மாதிரி வச்சிருப்பாங்க? அதான் இது எல்லாருக்கும் தெரிந்தது வந்து ரெட் ஜெயண்ட் நிறுவனம் பிளஸ் செண்பகமூர்த்தியுடைய அந்த MSM அப்படிங்கிற நிறுவனம். இதுல முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பட விநியோகம் என்பது ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து பணம் கொடுத்து அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா ரெட் ஜெயண்டை பொறுத்தவரை எந்த படத்தையுமே பணம் கொடுத்து வாங்குவதில்லை. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து படத்தை இலவசமாக வாங்கி இவர்கள் தியேட்டர் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த படத்தினுடைய ஷேர்ல 10% கமிஷன் எடுத்துட்டு பாக்கிய தயாரிப்பாளர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி படங்களை ரிலீஸ் பண்றதுனால ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு எந்த காலத்திலையுமே ஒரு பைசா கூட நஷ்டம் வராது. ஏன்னா தயாரிப்பாளரிடமிருந்து பணம் இல்லாமல் இந்த படத்தை வாங்குவதால் படம் ஓடுனா இவர்களுக்கு கூடுதல் வருமானம், படம் ஓடவில்லை என்றால் வருமானம் குறையும். அந்த அடிப்படையில தான் இவங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு முன்பு ஒரு மினிமம் கேரண்டினால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பார்ல ப்ரொடியூசருக்கு? இல்ல, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் 3 வகையில வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து அவுட்ரைட் முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு படத்தை ஒரு ஏரியாவுல ஒரு விநியோகஸ்தருக்கு விற்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கிக்கிட்டு அந்த படத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த படத்தினுடைய லாப நஷ்டம் அந்த படத்தை வாங்குகிற விநியோகஸ்தரை சேரும். இது வந்து ஒரு டேர்ம். இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்ஜின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா மினிமம் கேரண்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு படத்தை விற்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த குறிப்பிட்ட தொகைக்கு மேல் லாபம் வரும்போது அந்த விநியோகஸ்தரும் தயாரிப்பாளரும் அந்த லாபத்தை வந்து பங்கு போட்டுக்குவாங்க. இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸா வாங்கிட்டு ஒரு விநியோகஸ்தர்கிட்ட தன்னுடைய படத்தை தயாரிப்பாளர் கொடுப்பார். அந்த படம் என்ன வசூல் செய்கிறதோ அந்த வசூலில் அந்த விநியோகஸ்தர் கொடுத்த அட்வான்ஸை கழித்து கொண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷனாக 10% 15% எடுத்துக்கிட்டு பாக்கியை வந்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட கொடுப்பார். இந்த 3 பேட்டர்ன் தான் இந்த விநியோக முறை. ஆனா
இந்த 3 பேட்டர்ன்லயுமே விநியோகஸ்தர் என்பவர் தயாரிப்பாளருக்கு பணம் கொடுப்பார். பணம் கொடுத்தால்தான் இவர்கள் படத்தையே கொடுப்பார்கள். ஆனா ரெட் ஜெயண்ட் மட்டும்தான் பணமே கொடுக்காமல் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நிறுவனமா இயங்கிட்டு இருக்கு. சார், இந்த ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு காரணம் இங்க வந்து இவங்க மோனோபோலியா இல்ல இந்த இண்டஸ்ட்ரி அது மாதிரி மாறி போச்சா? இல்ல, இண்டஸ்ட்ரியலா மாறவே இல்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸுக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா இத்தனை கோடி ரூபாய் செட்டில் பண்ணாதான் படமே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் ஏற்படுது. ஸோ அப்படி செட்டில் பண்ண வேண்டிய பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னா விநியோகஸ்தர்கள் தர வேண்டிய பாக்கியில தான் இந்த தயாரிப்பாளர் வந்து அந்த அவருடைய பாக்கியை வந்து செட்டில் பண்ணணும். நீங்க போன வாரம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, வீரதீர சூரன் என்கிற படம் ரிலீஸ் நேரத்துல கரெக்டா ரிலீஸ் ஆகாம 2 காட்சிகள் தள்ளி தான் ரிலீஸ் ஆனது. அதுவும் கூட இந்த மாதிரியான ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான். ஆனா ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வாங்குகிற படங்களுக்கு வந்து இவர்கள் பணம் தர மாட்டார்கள். இது வந்து அந்த தயாரிப்பாளருக்கு தெரியும். அது தெரிஞ்சே வந்து அவர்கள்ட்ட போய் படத்தை கொடுப்பாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த தயாரிப்பாளர் சில கோடிகள் செட்டில் பண்ற சூழ்நிலை இருந்தாலும் ரெட் ஜெயண்ட் கிட்ட படம் போவதால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு எங்கேயாவது கடன் வாங்கி இதை செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு இந்த படத்தை வந்து ரெட் ஜெயண்ட் கிட்ட வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வகையான மோனோபோலி தான், அதுல மாற்றம் இல்லை. மோனோபோலினால தான் இது நடக்குது. நிச்சயமாக. ரொம்ப ரொம்ப நன்றி சார். திரையுலகம் பற்றி எனக்கு தெரியாத பல்வேறு தகவலை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.